ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். யார் உன்னை விட்டு விலகி போனாலும், யார் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும், நான் உனக்காக உன் கூடவே நிற்பேன்னு சொல்லியிருக்கேன் அல்லவா? அதனால்தான் இப்போது அந்த வாக்கை காப்பாற்றும் விதமாக, நான் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றும் விதமாக உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி, உன் தரத்தை உயர்த்தி, உன் திறமையை அதிகப்படுத்தி, உன்னை வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க வந்திருக்கேன். கடல் எவ்வளவுதான் பெருசாக இருந்தாலும் அதனுடைய சிறிய அலைகள் தானே பார்ப்பதற்கு அழகாக கண்ணை கவரும் விதமாக இருக்கு. அப்படிதான் வாழ்க்கையிலையும் பெருசாக சொத்து, காரு, வீடு, வாகனம்னு வாங்கினாலும் கூட வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கும். அதனால் எப்போதுமே பெருசாக வேணும் பெருசையே தேடி ஓடிக்கிட்டு இருக்காம, வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் மகிழ்ந்து ரசிக்க கற்றுக்கோ. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உன்கிட்ட கேட்க யாருமே இல்லாமல் இருக்கலாம். நீ சாப்பிட்டியா, நல்லா இருக்கியான்னு உன்னை நலம் விசாரிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் கூடவே இருக்கிற முருகன், நீ சரியாக சாப்பிட்றியா, சந்தோஷமாக இருக்கியான்னு பார்த்துக்கிட்டு அப்படி நீ வாழ்கிறதுக்கு தேவையானதை உனக்கு கொடுத்துக்கிட்டும் தானே இருக்கேன். நீ ஒன்றும் வருத்தப்பட வேணாம். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை பலம் வாய்ந்த ஆளாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யாராவது மனசுடைஞ்சு போய் வருத்தத்தில் கவலையில் இருக்கும்போது நீயும் அவங்க மனசை காயப்படுத்தும்படி, அளவிக்கும்படி நடந்து கொள்ளாதே. ஏன்னா யாராவது வருத்தப்பட்டு கண்ணீரோடு என்கிட்ட வந்து அழுது பிரார்த்தனை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் நான் முதல்ல அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுவேன். எப்போதுமே பாதிக்கப்படுபவர்களின் பிரார்த்தனையும் கண்ணீரோடு என்னிடம் வந்து நிற்பவர்களின் பிரார்த்தனைக்கும் அதிக சக்தி உண்டு. உன்னால் யாரும் கண்ணீர் சிந்தும்படி நீ செய்யாதே என் செல்வமே. அதே போல் கண்ணீர் வடித்தாதான் நான் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவே நினச்சிக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் கண்ணீர் விட்டு புலம்பிக்கிட்டே இருக்காதே. நீ யார், என்ன, உன் வாழ்க்கை எப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ எப்போதும் தைரியமாக நிமிர்ந்து நில்லு. உன் சுய மரியாதை தான் உனக்கான சக்தி. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்வமே. உன் சுவாசத்திலும் உன் மூச்சிலும் பேச்சிலும் கலந்திருக்கிற இந்த முருகன் என் அருளின் மூலமாக எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். இதுவரைக்கும் உன்னை யாரும் புரிஞ்சுக்கலைனாலும் இந்த முருகன் முழுவதுமாக உன் மனதை புரிந்து கொண்டவனாகவே இருக்கேன். கண்டிப்பாக உன் நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். சூழ்நிலைகளை அனுபவிக்காதவர்கள் அவர்களுடைய வழியையும் அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க மாட்டாங்க, அடுத்தவங்க வழியையும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். எந்த ஒரு மனிதனும் தான் கஷ்டப்படுற வரைக்கும் அடுத்தவங்க கஷ்டத்தை ஒரு பொருட்டாகவே நினைக்காதவர்களாகவே இருக்காங்க. அவங்கவங்க விடுற கண்ணீரின் அர்த்தம் மட்டும்தானே இந்த மனிதர்களுக்கு புரியுது. அடுத்தவங்க கண்ணீர் வடிச்சா, அடுத்தவங்க கஷ்டப்பட்டா அதை ஒரு பொருட்டாகவே நினைக்காத மனிதர்களுக்கு மத்தியில் கண்ணீர் விடுறவங்களை பார்த்து கவலைப்படும் வருத்தப்படும் உனக்காக இந்த முருகன் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். நீ எதிர்பார்க்குற வெற்றியை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு தான் என் செல்வமே. உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போலவே உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ எந்த சூழ்நிலையிலையும் மனசு உடைஞ்சு போகாதே. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் பாவத்தை போக்கி புண்ணியத்தை கொடுத்து என் கருணையின் மூலமாக அளவில்லாத மகிழ்ச்சியையும் உனக்கு அள்ளி கொடுக்க போகிறேன். நீ செய்த புண்ணியத்தை எந்த இறைவனாலும் குறைக்க முடியாதல்லவா? கண்டிப்பாக நீ செஞ்ச நன்மைகளுக்கும் புண்ணிய காரியங்களுக்கும் சேர்த்து மிகப்பெரிய அளவில் உனக்கு பலனை கொடுக்க தான் போகிறேன். நீ செஞ்ச நன்மையும் புண்ணியமும் நிச்சயம் உன்னை காப்பாற்றுன்றதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உனக்கு பெற்றோர் இருந்தாலும் இல்லைனாலும் உன் அப்பன் முருகன் உனக்காகவே இருக்கேன். நான் உனக்கான நல்லது அனைத்தையும் நீ எதிர்பார்க்கறத விட சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். உன் விருப்பம் உண்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ என்கிட்ட எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான வாழ்க்கையை அழகாக அமைச்சு கொடுப்பேன். எப்போதும் உணவு கொடு, உடை கொடு, பணம் கொடுன்னு மனிதர்கள் என்கிட்ட நிறைய பேர் எதையாவது கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நான் உன்கிட்ட சொல்கிறது ஒரே விஷயந்தான். உன்னை தோளில் சுமந்த பெற்றோர்களை முதியோர் இல்லைன்னு யார் வீட்டுக்கும் அனுப்பாமல்
உன் வீட்டில் வச்சு நீ பாதுகாத்து கொள்வது தான் மிகப்பெரிய புண்ணியமேன் செல்வமே. எந்த ஒரு மனிதன் தன் பெற்றோரை பெருசாக நினச்சி அவங்கள கூடவே வச்சு பாதுகாத்து பார்த்துக்கிறானோ அவங்களுக்கு துணையாக நான் இருந்து அவர்கள் வாழ்க்கையை உயர்த்தி செல்வத்தை அள்ளி கொடுத்து நல்லபடியாக வாழ வைப்பேன். கண்டிப்பாக உனக்கும் நான் நல்லது செய்கிறேன். உன் வீட்டில் எப்போதும் அமைதி நிலைக்கும்படி செய்கிறேன். உன் குடும்பத்தில் சிரிப்பு சத்தம் கேட்கும்படி உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். ஒற்றுமை மட்டும்தான் உனக்கான பெரிய செல்வம். நீ எப்போதும் ஒற்றுமையோட மன மகிழ்ச்சியோடு வாழும்படி இந்த முருகன் செய்கிறேன் என் செல்வமே. வார்த்தையில் முக்கியம் கொடுத்து மனசில் மதிப்பு இல்லாதவர்களிடமிருந்து அமைதியாக நீ ஒதுங்கி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா உன்னை பார்த்தா மரியாதையும் கொடுக்கணும், வார்த்தைகளில் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து மதிப்பையும் கொடுக்கணும். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கிட்டினா போதும். உன் முகத்துக்கு முன்னால் ஒரு பேச்சும் நீ போனதுக்கப்புறம் உன் முதுகுக்கு பின்னால் இன்னொரு பேச்சும் பேசுபவர்கள், உனக்கு மரியாதை கொடுக்காத மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு வேணாமேன் செல்வமே. எல்லாருடைய கண்களுக்கும் நீ நல்லவனாக இருக்கணுன்றதுக்காக ஒன்றும் பிறக்கலை. அப்படி இருக்கணும்னு நினச்சாலும் நீ நடிக்க தானே வேணும். யார் கண்களுக்கும் நீ நல்லவனா கெட்டவனா தெரியலையான்னு யோசிக்காதே. உனக்கு எப்படி வாழ்க்கை பிடிச்சிருக்கோ உண்மையோடு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் மனசில் இருக்க பயத்தையும் பாரத்தையும் அகற்றி என் அருளின் மூலமாக எல்லா விஷயங்களிலும் நீ ஜெயிக்கும்படி செய்ய போகிறேன். இனிமே உனக்கு தோல்விங்கிறதே கிடையாது என் செல்வமே. 6 முகத்தோடு உன்னை நோக்கி சிரிக்கும் இந்த முருகன் 12 கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன். எப்போதும் அடுத்தவங்களை காயப்படுத்தி சிரிக்கிறவங்களுக்கும் அடுத்தவங்களை கேலி பண்ணி சிரிக்கிறவங்களுக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது நிரந்தரமாக இருக்கவே இருக்காது. நீ யாரையும் கேலி பண்ணி சிரிக்கிற அளவுக்கு இருக்காதே. மனசில் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சிகரமாக சிரிப்பது வேறு. அடுத்தவனை கேலி பண்ணி குற்றம் சொல்லி சிரிக்கக்கூடிய நிலையை நீ செய்யவே கூடாது. எப்போது உனக்கு கோபம் வந்தாலும் வருத்தம் வந்தாலும் மன வேதனை இருந்தாலும் ஆதங்கம் இருந்தாலும் இந்த முருகன் என்னை நோக்கி ஓடிவா. கண்டிப்பாக உன் மனசுக்கு நான் அமைதியை கொடுப்பேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் தவறு செய்கிறவங்களும் தப்பு பண்ணுறவங்களும் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா அப்படியே உண்மையையும் நேர்மையையும் நிலைநாட்டுவது போல நீதிமான் போலவே பேசுவாங்க. நீ எப்போதும் வார்த்தைகளின் மூலமாக நீ யாருங்கிறத காட்ட வேண்டாம். அமைதியாக இரு என் பிள்ளையே. சொற்களால் வரும் வெற்றி தற்காலிகமானது தான். நீ செயலின் மூலமாக நல்ல பிள்ளையாக உன்னை வெளிப்படுத்தும் போது, செயலின் மூலமாக சிறப்பான பிள்ளையாக வாழும்போது அதுதான் உனக்கு நிரந்தர வெற்றியை கொடுக்கும். எப்போதுமே விருப்பம் இல்லாதவர்களை விரும்பி பிடித்து கொண்டிருப்பது வழிதான். உனக்கு பிடிக்காதவங்க உன்னை விட்டு போனாலும் சரி, அல்ல ஒன்று பிடிக்காம யாராவது உன்னை விட்டு போனாலும் சரி, அதை அப்படியே விட்டு விடக்கூடிய தைரியமும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் வந்துட்டாலே வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும் அல்லவா. என்ன நடந்தாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கும். இந்த முருகன் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உன் கைகளில் கொடுத்து உனக்கான வெற்றியையும் மிக பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ நேசித்த மனிதர்களே உன்னை காயப்படுத்தும் போது, உனக்கு மன வருத்தத்தை கொடுக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியுமா? அதனால தான் உன்னை காப்பாற்றி உனக்கு மன அமைதியை கொடுக்க ஓடி வந்தேன். மனிதனை மனிதனாக மதித்து அவனுக்கு மரியாதை கொடுப்பது தான் மனிதத்துவம். யார் அப்படி மற்றவங்களை மனுஷனாக மதித்து மரியாதை கொடுக்குறாங்களோ அவர்களுடன் நானும் என் அருளும் நிரந்தரமாக தங்குவோம். நீ எப்போதும் எல்லாரையும் மதித்து மரியாதை செலுத்தக்கூடிய பிள்ளையா இரு. வெற்றிங்கிறது தாமதமாக வரும்தான். ஆனால் நீ விடாமுயற்சியோடு செய்யும்போது அந்த தாமதத்தை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே கொஞ்சம் முன்னாலேயே உன் கைகளில் நான் வந்து உயர்வை கொடுத்துருவேன். என் அருளும் நிம்மதியும் உயர்வும் இது மூன்றும் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருக்கும்படி இந்த முருகன் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன்னையே நீ நம்பும்போது உனக்குள்ளேயே நீ தைரியம் சொல்லிக்கிட்டு தன்னம்பிக்கையோடு வாழ்வதுங்கிறது இந்த முருகன் உனக்கு கொடுத்த சக்தியை நம்புவது போலதான். என்னை நம்பும் உன்னை எந்த விதத்திலும் நான் கைவிட்டிட மாட்டேன். உனக்கான அனைத்தையும் நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக செஞ்சு கொடுக்க தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கு நேரான பாதையை காட்டி நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுக்குறேன்.
எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் இந்த முருகன் உன்னை கைவிடாமல் இருக்க பிடிச்சு நீ எதிர்பார்க்குற நல்லதை உனக்கு வெற்றியாக உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். நீ தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என் வேல் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே. எப்போதுமே வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி செய்ய முடியாது. சில விஷயங்களை உன் கட்டுப்பாட்டில் உள்ளதை மட்டும் சரி செய்ய முயற்சி செய். மற்றதையெல்லாம் என் பொறுப்பில் விட்டுட்டீன்னா கவலை குறைந்து நிம்மதி பெருகும் அல்லவா? உன் தேவைக்காக நீ என்கிட்ட எதை கேட்டாலும் அதை செஞ்சு கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். நீ எப்போதும் உன் தேவைக்காக என்னை நோக்கி மட்டும் ஓடிவா. மனிதர்களிடம் எதையும் எதிர்பார்த்து போகவும் வேண்டாம். அவர்கள் தேவைக்காக அவர்கள் இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்கும் அளவுக்கு நீ அடங்கிய அடிமையாக இருக்கவும் வேண்டாம். உன் மதிப்பை மற்றவர்கள் தீர்மானிக்க விடாதே. உன் நல்ல மனசுக்காக நான் உனக்கான நல்ல பாதையை காட்டி நல்லபடியாக உன்னை வாழ வைக்கிறேன். அவரவர்கள் தங்கள் தேவைக்காக உன்னை பயன்படுத்தி கொண்டாலும் நீ கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் அப்படி ஒத்து வராத மனிதர்களிடமிருந்து விலகி நிற்க முடியும் அல்லவா? உன் மனக்கவலைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் தரிசனத்தின் மூலமாக உன் வேண்டுதல்கள் அனைத்தும் இப்போ நிறைவேறப் போகுது. என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். இந்த நிமிஷத்தில் இருந்து நீ தனியாக இல்லை. இந்த முருகனும் உனக்கு துணையாக இருக்கேன். எல்லா பிரச்சனைகளையும் நீ சமாளித்து வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொன்னீன்னா நான் அமைதியாக அதை கேட்டு உன் மனசில் பதில்களை கொடுப்பேன். என்னுடைய இந்த வார்த்தைகள் உனக்காக உன் கூடவே துணையாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உன் கஷ்டமும் கவலையும் எதுவாக இருந்தாலும் அதை இந்த முருகனிடம் சொல்லும்போது அதற்குரிய நல்ல பதிலை கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல தொடக்கத்தையும் நான் உருவாக்கி தருவேன். சுயமரியாதை இழந்து நீ எதையும் பெறணுன்ற அவசியம் இல்லை. அப்படி சுயமரியாதை இழந்து கிடைக்கும் வெற்றி உண்மையான வெற்றியாகவும் இருக்காதல்லவா? யாரிடமும் நீ தரம் தாழ்ந்து வாழ்வதை விட எல்லார் முன்பாகவும் தலை நிமிர்ந்து நிற்க கற்றுக்கோ. எந்த விதத்திலும் நீ குறைவான பிள்ளை கிடையாது. உன்னுடைய தகுதியும் திறமையும் அபாரமாக இருக்கும்போது கண்டிப்பாக அபரிமிதமான வளர்ச்சியை உனக்கு நானே கொடுப்பேன். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் மாறலாம், உன் வாழ்க்கையும் மாறலாம், சூழ்நிலையும் மாறலாம். ஆனால் நீ செய்கிற தர்மமும் தானமும் மாறவே கூடாது. எப்போதும் தான தர்மம் செய்யும் பழக்கத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்குறேன். நீ யாரையும் முழுமையாக நம்பி மனசு உடைஞ்சு போக வேண்டாம். நேரமும் காலமும் யார் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையை உனக்கு புரிய வைக்கும். உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செய்யும் போது இந்த முருகன் நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி தருவேன் என் செல்வமே. என்ன நடந்தாலும் எதுக்காகவும் சோகம் கொள்ளாதே, கவலைப்படாதே. உன் முகத்தில் சிரிப்பை வரவழைச்சு உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உன் மனசுக்கு நிம்மதியை கொடுத்து உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன். மனிதர்கள்னா வலியும் வேதனையும் கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி என் பிரச்சனைகளை என்னால் தீர்த்துக்க முடியும்னு உன் மன சுமைகளையெல்லாம் நீ தான் இறக்கி வச்சுட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முயற்சி செய்யணும். உன் கடந்த காலத்தில் என்ன விஷயம் நடந்திருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு இனிமே அதை எப்படி சரி கட்டுறதுக்கான செயல்கள்னு யோசிச்சு அதை சிறப்பாக செய்ய பழகு. கடந்த காலத்தை ஏற்றுக்காம ஏன் நடந்துச்சுன்னு யோசிக்கிறதாலையும் கவலைப்படுறதாலையும் எதுவும் மாறாதல்லவா? இந்த நிகழ்காலத்தில் எந்த விஷயத்தை எப்படி சரி செய்யணும்னு யோசிச்சு நிகழ்காலத்தை நிம்மதியான காலமாக வாழ தயாராகு. மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்ற கவலை உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கையை பற்றி நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டீன்னா போதும். கண்டிப்பாக காலம் எல்லாத்தையும் குணப்படுத்தும். உன் மகிழ்ச்சிக்கு காரணம் நீயாக மட்டுமே இருப்பியே தவிர உனக்கான மகிழ்ச்சியை வேறு யாரும் வந்து உனக்கு தர முடியாது. அதனால் நீ எப்போதும் உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. அடுத்தவங்க வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து நமக்கெல்லாம் இது இல்லையே, நமக்கெல்லாம் இது கிடைக்கலையேன்னு ஏங்காதே. அதிகமாக யோசிப்பதை நிறுத்திவிட்டு என்ன கிடைச்சதோ அதை ஏற்றுக்கிட்டு மன நிறைவோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியுன்றதை நீ நம்பு.
எப்போதும் புன்னகைத்த முகமாக வாழ்க்கை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழும்போது கண்டிப்பாக நீ ஜெயிக்கிறதை இங்கே யாராலும் தடுக்க முடியாது. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை நீ சந்தோஷமானதாக மாற்றிக்கணும், உன் வாழ்க்கை இனிமையாக மாற்றிக்கணும்னா உனக்கு மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. ஆனால் உன் உடம்பையும் மனசையும் நீ சந்தோஷமாக இனிமையாக வச்சுக்கணும்னா அது 100% முன்னாலேயே முடியும் அல்லவா? அதனால் சுற்றி இருக்க சூழ்நிலையையும் வாழ்க்கையும் மாற்றணும்னு நினைக்காம ஒன்றை நீ மாற்றிக்கோ, உன் மனசை மகிழ்ச்சியாக இனிமையாக வச்சுக்கோ. அதுக்கு பிறகு என்ன, எல்லாமே உன் வாழ்க்கையில் தானாகவே சரியானதாக சந்தோஷத்தை தரும் விதத்தில் மாறிடும் அல்லவா? இந்த நல்ல விஷயத்தை சொல்லி உனக்கு நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொடுப்பதற்காகவும் உன்னை சுற்றி நல்ல நேர் அதிர்வலைகளை உருவாக்குவதற்குமாக தான் இந்த முருகன் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். இனி எல்லாமே உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும்படி இந்த முருகன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்.